நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதத்துடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நாம பார்த்த காரியங்களை தொகையாக இன்றைக்கு பார்க்க போறோம். அந்தபடியாக இந்த மாதத்துடைய துவக்கத்துல கிருபையின் காலத்தை குறித்தும் கிருபையுடைய வெவ்வேறு பகுதிகளை குறித்தும் பார்த்தோம். அப்படியாக இந்த கிருபையின் காலமானது எதை குறிக்கிறதாக இருக்கு? தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மனுஷகுமார்னா நமக்கு இந்த பூமியில கொடுத்தார் இல்லையா? அப்படி அவர் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு 2025 வருஷங்கள் ஆயிருக்கு இல்லையா? இதுவே கிருபையின் காலமாக பார்க்கப்படுது. அப்படியாக தேவனுடைய வார்த்தையாக இருந்த அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளார வாசம் செய்கிறதற்காக வந்திருக்கிறாரு. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தின் மூலமாகவே நாம கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம்னு யோவான் 1:16 வசனத்துல கூட நம்ம பார்த்திருக்கிறோம். அங்க மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம கிருபையை பெற்றுக்கொண்டோங்கிறத வேதத்தின் வெவ்வேறு வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. ரோமர் 5:21 வசனத்தை எடுத்துட்டோம்னா, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக கிருபையானது கிறிஸ்துவின் மூலமாக இலவசமாய் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 3:24 வசனமும் இதையே சொல்லுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமார்னா இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக கிருபை இல்லையான்னு கேட்டா கிருபை இருந்தது. தேவன் கிருபை மிகுந்தவராகவே இருக்கிறாரு. அவர் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தும் போதும் தாம் கிருபை மிகுந்தவர்னு அவரே சொல்கிறதையே நம்மளால பார்க்க முடியுது. அந்தபடியாக பரிசுத்தமாக வாழ்ந்த நீதிமான்களுக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த பூமியில பாவம் பெருகி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனாங்க. அதனால தேவ கிருபை இழந்து காணப்பட்டாங்க. அப்படியாக தேவன் மனுக்குலத்தை கைவிட விரும்பல. அதனாலே அவர் தன்னுடைய கிருபைய தன்னுடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நம்முடைய பாவங்களுக்கு அவரை ஒப்பு கொடுத்து நம்மை நீதியாக்கி இருக்கிறாரு. அப்படி கிருபையானது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கிறதுக்காக பிரசன்னமாகி இருக்குன்னு சொல்லி தீத்து 2:11 வசனமும் நமக்கு சொல்லுது. அந்த வசனத்துல, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, அப்படியாக எல்லாருக்குமே இந்த கிருபையானது இலவசமாக வைக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தின் மூலமாக. எபேசியர் 2:8 வசனம் சொல்லுது இல்லையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷ வார்த்தைகளை நாம கேள்விப்படும் போது அவரை நாம விசுவாசிச்சோமே ஆனால் அதன் மூலமாக நாம கிருபையை இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். அதனாலேயே இந்த கிருபை எல்லோருக்கும் சென்று சேரணும்னு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சகல ஜாதிகளையும் சீஷராக்கின்னு சொல்லியிருக்காரு. அப்படியாக எல்லா மனுஷருக்குமே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுங்கிறதே தேவனுடைய சித்தமா இருக்கு. அதை கேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இலவசமாக இந்த கிருபையை பெற்றுக்கொள்றாங்க. அப்படி பாவத்துல விழுந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்காகவே இந்த கிருபையானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபைய விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். அப்படி விசுவாசிக்கும் போது நாம பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்கிறோம். தீத்து 3:6 வசனமும் 7 வசனமும் பார்த்தோம்னா, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரம் ஆகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அப்படியாக இங்க கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டு நாம கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியும் சம்பூர்ணமாக பெற்றுக்கொண்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது விசுவாசத்தின் மூலமாகவே. இந்த விசுவாசமே நம்மை இந்த உலகத்துல ஜெயம் எடுக்க வைக்கிறது. எதிலிருந்து? பாவத்திலிருந்து, பிசாசின் கண்ணிகள்ல இருந்து. அப்படியாக நாம விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக காணப்படுவதனால அவருடைய மனவாட்டி சபையாக இருக்கிறோம். இந்த சபைய அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ள போகிற காலங்கள் நிறைவேற போகுது. அதுவே கிருபையின் காலம் நிறைவடைகிறத காண்பிக்கிறது. ஏன்னா இந்த சபையானது விசுவாச மக்களையும் விசுவாச மக்கள் எல்லாரும் கூடி வருகிறதையும் குறிக்கிறதாக இருக்கு. அப்படியாக நாம சரியான விசுவாசத்துல நிலை நின்று அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து அநேகருக்கு இந்த விசுவாசத்தை குறித்து பறைசாற்றுவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் போதே அநேகருக்கு இந்த கிருபையை கொண்டு சேர்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாம இந்த கிருபையை பிரதிபலிக்கிற விதமாக நாம மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். இது எல்லாமே
எல்லாமே நாம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபைய மற்றவர்களுக்கு கொடுக்கிற வண்ணமாக இருக்கும். அந்தபடியாக இந்த கிருபையில நிலைநிற்க நாம தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி விண்ணப்பித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டிருந்தோமே ஆனால் நாம சரியான ரட்சிப்புக்குள்ளார நடத்தப்படுவோம். அதன் மூலமாகவே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்கிறோம். இந்தபடியான காரியங்கள் நிறைவேறுவதே கிருபையின் காலமாக இருக்கு. அப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம ஒவ்வொருவரும் விசுவாசத்துல நிலைநிற்கிறவர்களாக காணப்படணும். விசுவாசத்துல நிலைநின்று தேவனை உறுதியாக பற்றி கொள்ளணும். அநேகரை இந்த விசுவாசத்திற்குள்ளார நடத்துபவர்களாக இருக்கணும். அந்தபடியாக அவர் வரும் வேலைக்காக காத்திருந்து நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணுங்கிறத தேவன் நமக்கு அவருடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தினாரு. இதையெல்லாம் அறிந்து கொண்டு இந்த கிருபையின் காலத்தை விருதாவாய் போக்கடிக்காதவர்களாக நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அந்தபடியாக கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் மேல் கிருபை பெற்று இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தேவ கிருபையானது கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு பிரசன்னமாக இருக்க தகப்பனே. அவரை விசுவாசித்து இலவசமாய் நாங்க பெற்றுக்கொண்ட கிருபைய ஒரு நாளும் விருதாவாய் பயன்படுத்தக்கூடாது தகப்பனே. அப்படியாய் விசுவாசித்தேன் ஆதலால் பேசினேன் என்ற வார்த்தைகளின்படி நாங்க அநேகருக்கு இந்த விசுவாசத்தை பறைசாற்றும் வண்ணமாக இந்த கிருபையின் ஈவ அநேகருக்கு கொண்டு போய் இந்த கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்க இன்னும் கொஞ்ச காலத்துல வருகிறீங்கிறத உணர்ந்து கொண்டு கிருபையில நிலை நின்று அநேகரை இந்த கிருபைக்கு உட்படுத்த தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லுங்க. அப்படியாய் நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.